ஹாய், ஸ்ரீலக்ஷ்மி சேனல்லைக்கு ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம். இங்கே பாருங்கள், நான் முருங்கைக்காய் கறி பண்ணுறேன். என்னக்கா முருங்கைக்காய் கறி பண்ணுறேன் பாருங்கள். கடுகு கருவேப்பிலை போட்டிருக்கேன், வெங்காயம் போடுறேன், கொஞ்சம் வேகும். சோறு பாருங்கள், வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் நல்லா வேகட்டும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் எங்களோட வீடியோ பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு எங்களோட வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லையா? உங்களுக்கு காமெண்ட் ரூபங்களோ சொல்லி கொடுங்கள, கொஞ்சம் காமெண்ட் வச்சுடுங்கள என்னோட வீடியோ கீழே. பார்த்தீங்களா? பல்லி வச்சுருக்கேன். இந்த பல்லி ஊற்றி மிக்ஸி அடிச்சிடுறேன். நல்லா ரெட்டாக வேகுது. டொமேட்டோ போட்டுட்டேன். டொமேட்டோ போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறேன். சால்ட்டு போட்டுட்டேன். வேணும். பல்லியில் மிக்ஸி அடிச்சிருக்கேன், அந்த பல்லியில் போட்டுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. பல்லி போட்டதுனால நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு வராமல் வேகணும் நல்லா. பாருங்கள், தனியா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டுட்டேன். அதோட முருங்கைக்காய் கட் பண்ணி கடிக்கி வச்சுருக்கேன், போட்டுட்டேன். நல்லா வேகணும் கொஞ்சம். முருங்கைக்கறி எந்த விதத்தில் பண்ணி வச்சிங்கன்னா, பல்லி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. அது கொஞ்சம் வேகட்டும். அது நல்லா வேகுது. இந்த வேகன உடனே தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், நல்லா வேகிச்சு, மசாலாலாம் நல்லா வெந்து போச்சு. நல்லா இருக்குது. ஸ்மெல்லு கூட ரொம்ப நல்லா இருக்குது. உள்ள அருமையாக இருக்குது ஸ்மெல்லு. இதில் பச்சையாக இஞ்சி பூண்டு மசாலா அடித்து வச்சுருக்கேன். வெறும் இஞ்சி பூண்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை அதில். அது போட்டுட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட கூட நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் மோண்டாட்டை வேக வச்சுட்டு வெந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வெந்துட்டோம் பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ இது வந்து நல்லா வெந்துடணும். பாருங்கள், மூடி வச்சுக்கிறேன். ஓகே, பாருங்க கறி எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து முருங்கைக்காய் ஆஃப் பாயில் இருக்குது, கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. இப்போது புளி ரசம் போட்டுக்கலாம். இந்த புளி ரசங்க, புளி வந்து நல்லா ரசம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா மணக்கறி ஆயிடும். பாருங்க, நம்ம கறி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் கறி, ஆஹா ஆஹா, எவ்வளோ ருசியாக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்ல ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம கறி ஆயிப்போச்சு. ஓகே, எல்லாருக்கும் பாய்.